கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். எம்ஜிஆர் வழியில் செல்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த கேள்விக்கு இப்போது என்ன அவசியம் ஏற்பட்டது என்று கேட்கலாம். காரணம் இருக்கிறது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாமல் தனி அதிகாரிகளை கொண்டே நிர்வாகம் நடந்தது. அதே போல தற்போதும் தேர்தலை தவிர்த்துவிட்டு தனி அதிகாரிகளை கொண்டே உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்துகிறது அதிமுக அரசு. எப்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்ற கேள்வி எழும்போதெல்லாம் திமுக மீது அதிமுகவும் அதிமுக மீது திமுகவும் சொல்லும் குற்றச்சாட்டுகளே பதிலாக கிடைக்கின்றன. சரியான சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய உள்ளாட்சி தேர்தலை வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தியதே திமுக தான் என்று ஆளும் அதிமுக சொல்ல, தோல்வி பயம் காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலை ஒத்திவைத்துக் கொண்டே வருகிறது ஆளும் அதிமுக என்று பதிலடி கொடுக்கிறது திமுக. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்பட வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்தும் தற்போது அரசு அதிகாரிகளால் ஆளப்பட்டு வரும் சூழ்நிலை உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கு உண்மை பின்னணி என்ன என்பதுதான் இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. இரட்டை இலை முடக்கப்பட்டதாலேயே உள்ளாட்சி தேர்தலை தவிர்க்கிறதா அதிமுக? வழக்கை போட்டு உள்ளாட்சி தேர்தலை தடுத்ததே திமுக தான் என்ற குற்றச்சாட்டு ஏற்புடையதா? அதிமுக பிளவை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே உள்ளாட்சி தேர்தலை வலியுறுத்துகிறதா திமுக? உள்ளாட்சி தேர்தலை நடத்த திமுக போட்ட வழக்குதான் தடையாக இருக்கிறதா? மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகளால் ஆளப்படுவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஆபத்தானதா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தள்ளி போகிறதா உள்ளாட்சி தேர்தல், அது தொடர்பாக தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் திரு ஷேக் தாவூத் அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து சிஆர் சரஸ்வதி அம்மா வணக்கம். பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து திரு ஜெயராஜ் அவர்கள், நால்வரையும் வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாமல் திருச்சியிலிருந்து முன்னாள் மேயர் சுஜாதா அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு ஜெயராஜ், உங்களிடம் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனதுக்கு திமுக தான் காரணம். இல்லைன்னா போன வருடமே உள்ளாட்சி தேர்தல்லாம் நடந்து முடிந்திருக்கும். ஒரு வழக்கை போட்டு நிறுத்தி வச்சிட்டீங்க. எப்படி நடந்திருக்கும் பாருங்க உள்ளாட்சி தேர்தல் போன வருஷமே. அதாவது எனக்கு இது மிகப்பெரிய நகைச்சுவே என்னன்னா, எங்கள் பெட்டிஷன் காப்பி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது வரைக்கும், தீர்ப்பு வந்தது வரைக்கும் எந்த இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெட்டிஷனில் ஒரு இடத்திலாவது தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு வரி இருக்கிறதா? நாங்கள் கேட்டதே மறுசுழற்சி முறை நீங்கள் செய்தது தவறு, பெண்கள் ஆண்கள் வார்டுகளை மாற்றியது தவறு, பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே ஒதுக்கப்படவில்லை என்று சில காரணங்களை வைத்தோம். இங்கே வாக்குப்பதிவு எடுத்தது கடைசியாக எந்த மாஸ்டர் ரோல் எடுத்தாங்களோ, அதாவது வாக்காளர் பட்டியல் எடுத்தார்களோ, அதன் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்த வேண்டும். இதுதான் விதி. அதை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டோம். முறையாக தேர்தல் நடத்துங்கன்னு உயர்நீதிமன்றத்தை நாங்கள் கேட்டோம். அதற்கு உயர்நீதிமன்றம் தேர்தலையே தடுத்து செய்தது, தேர்தலை நிறுத்தி வைத்தது. உச்சநீதிமன்றத்திற்கு திமுக போனது. இவர்கள் நாங்கள் கேட்ட எந்த விதமான 3 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இன்றைக்கு 2 முறை சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு பிறகு தேர்தலை நீங்கள் நடத்துங்கள்னு சொல்றாங்க. நாங்கள் போன வருஷம் நீங்க போட்ட வழக்கு உயர்நீதிமன்றம் இல்ல நிலுவையில் இருக்கிறது. ஒரு வழக்கு முடிந்து விட்டது, இன்னும் 2 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நான் சொல்றது என்னன்னா, 2 முறை சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு உட்பட ஒரு தனி நீதிபதி உட்பட 2 அமர்வு நீங்கள் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இதுவரைக்கும் 3 முறை வாய்தா வாங்கியிருக்கிறார். அடுத்த மாதம் நடத்துகிறோம், அடுத்த மாதம் நடத்தணும்னு சொல்லி 3 முறை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ கண்டெம்ட் தான் போகிறோம். நீங்கள் தேர்தலை நடத்தவில்லை என்று சொன்னால் கண்டெம்ட் தான். இல்லைங்க, இப்போ நீங்க போட்ட வழக்கு இன்னும் முடியல. எஸ், பொதுநல வழக்கும் இருக்கு. மாத்தலாம் சார். இப்ப ரோல் நாங்க அந்த வழக்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நீங்க தேர்தலை நடத்துங்க. வழக்கு அதுக்கு முடிவு இல்ல. வழக்கு அந்த கிளாரிஃபிகேஷனை சரி பண்ணிட்டா நாளைக்கே தேர்தல் நடத்த வேண்டியதுதான்.
நாங்கள் கேட்குறது ரொம்ப ஈஸி சார். நாங்கள் கேட்குறது 3 தான். நீங்கள் பழைய வாக்காளர் எண்ணிக்கையில் நீங்கள் நடத்துங்க. நீங்கள் வந்து புதிய வாக்காளர் எண்ணிக்கையில் நடத்துங்க. பழைய வாக்காளர் எண்ணிக்கையில் நடத்தாதீங்க. வார்டு ஆண் பெண்கள் இவங்க பிரிச்சிருக்கிறது இவங்களுக்கு சாதகமான தொகுதியில் பிரிச்சிருக்காங்க. அதை மாதிரிலாம் இல்லாமல் நேர்மையாக தேர்தல் நடத்துங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். மின்னணு இயந்திரத்தை பயன்படுத்தணும் திமுக உச்சநீதிமன்றத்தை அணுகியது. அதை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அதையும் சொல்கிறேன். சரி, இப்போ எங்களுடைய கேள்வி, இப்போ வழக்கு நிலுவையில் இருப்பதை தான் ஆளும் தரப்பு சொல்றாங்கல்ல. வழக்கு இருக்கட்டும், உடனே தேர்தலை நடத்துங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன செய்ய முடியும்? இல்ல, நீங்க வழக்கு நிலுவையில் இருக்கிறது உயர்நீதிமன்றம் சொல்லுது தேர்தல் நடத்துங்கன்னு. நாங்க சொல்லல. நாங்க இப்ப கேட்கிறோம். நாங்க மட்டும் கேட்கல. நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சரும் இவங்க என்ன சட்டசபையிலே போய் பேசுறாங்க. திமுகவால் தான் இந்த தேர்தல் நடத்துதுன்னு. நான் 3 முறை எங்கள் தளபதி எந்திரிச்சு விளக்கம் கொடுக்குறாரு. திரும்ப இதையே பேசுறாங்க. இல்லங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க தெளிவா சொல்றாங்க, 2016 தேர்தல் அறிவிக்கையினை வெளியிட்டுட்டாங்க. நீங்க போட்ட வழக்குனாலதான் உள்ளாட்சி தேர்தல் உண்மை. நாங்க என்ன சொல்றோம்? இல்ல, நாங்க என்ன சொல்றோம்? எங்க பெட்டிஷன்ல ஒரு வரியாவது தேர்தலை ரத்து செய்யுன்னு கேட்டிருக்கோமா? ஒரே கேள்வி. இப்ப அவங்களுக்கு அதிமுக 3ஆக 2ஆக உடைந்திருக்கிற சூழ்நிலை. சின்னம் கிடையாது. அவங்க தான் தேர்தலுக்கு நடத்துறதுக்கு பயப்படுறாங்களே தவிர எந்த நேரத்தில் நான் நியாயமா பேசுறேன். எந்த குற்றச்சாட்டையும் இது முக்கியமா விவாதிக்கணும். சிஆர் சரஸ்வதி அம்மாவிடம் அவர்கள் வழக்கே வந்து முறையான உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும், அதில் தான் சில இஷ்யூஸை வச்சாங்களே தவிர தேர்தலை ஒத்தி போடுங்கன்னெலாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கே வைங்க நாங்கள் தயார் என்கிற போது ஒரு தோல்வி பயம்தான். நீங்கள் ஒத்தி போட்டுட்டே போகிறீங்க. இதில் தேர்தல் ஆணையமும் சம்மந்தப்பட்டிருக்குல்ல இந்த வழக்கில். அவர்களும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இரண்டாவது அம்மா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாநில அரசு முறையான ஒத்துழைப்பை வழங்கலன்னு உங்கள் மேலே அந்த பந்தை தள்ளி விட்டுட்டாங்க. இல்லைங்க, அம்மா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு எல்லா மாவட்ட செயலாளர்களும் வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு வழக்கு யார் வழக்கு போட்டாலுமே ஒரு வழக்குன்னு போன பிறகு நீதிமன்றத்தை மீறி நீங்க எப்படி தேர்தல் நடத்துவீங்க? வழக்கு போயாச்சு. எப்போ அதுக்கப்புறம் சொன்னாங்க? அந்த காலகட்டத்தில் சொல்லல. அதன் பிறகு இப்ப சமீப காலத்தில் நடத்தலாம்ன்ற சொல்றாங்க. இரண்டாவது சகோதரர் ஜெயராஜ் சொன்னார், அவங்களுக்கு அந்தந்த ஒதுக்கப்பட்ட தொகுதியில அவங்க ஆட்களுக்கு வந்து வேண்டப்பட்டவங்களா ஒதுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. முதல் முறையா 50% பெண்கள் கொடுக்கணும்னு அம்மா சொன்னதே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாங்களே வேண்டிக்கிறோம் சீக்கிரம் தேர்தல் வரணும்னு. 50% பெண்கள் இன்னைக்கு உள்ளாட்சியில வரதுக்கு இல்ல, அதுதான் சொல்ல முடிச்சிடுறேன். அதே மாதிரி எங்களுக்கு வேண்டிய தொகுதியெல்லாம் பிரிக்க முடியாதுங்க. மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்கிறது யாரால சொல்ல முடியும்? இல்லங்க, அந்த வார்டு மறுவரை குறித்தோ பழங்குடிக்கு இடஒதுக்கீடு குறித்தோ டிஸ்பியூட் இல்ல. தேர்தல் ஆணையம் கேட்டாங்க. சென்னையில பழங்குடியில கேட்டாங்க. அது முடிஞ்சிருச்சு. அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அறிவிக்கானை வந்து வெளியிட்டதுல தான் பிரச்சனைன்றது தான். இப்ப என் கேள்வி, நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் தனி அதிகாரிகளுக்கு நீங்க பதவி நீடிப்பு கொடுத்துட்டே போறீங்க? அடுத்த 6 மாசம், அடுத்த 6 மாசம்னா எதனால, எத்தனை நாள் நீங்க தள்ளி போடலாம்? தெளிவாக இன்னைக்கு அமைச்சர் சொல்லியாச்சு, தேர்தல் தடுத்துறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ புதிய வாக்காளர் பட்டியலையும் இப்போ நாங்கள் சரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வந்து மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி, வார்டு முதற்கொண்டு இப்போ புதிய வாக்காளர்கள் நிறைய சேர்ந்துருக்காங்க. அந்த வாக்காளர் பட்டியலையும் இப்போ அரசு சரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஓட்டு போடும்போது அவங்களும் உள்ள சேர்றாங்க. அந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணி அதற்காகத்தான் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை மாண்புமிகு அமைச்சர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. தவிர நிச்சயமாக தேர்தல் இப்ப எங்களுக்கு தேர்தல் பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் தீர்மானிக்க போறாங்க. நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். 2016 இந்த இஷ்யூஸ் வருது. ஒரு வருஷமா இந்தா வரும்னு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் இப்பதானே அரசு மேல அவங்க பால தள்ளுறாங்க. இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் தானே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க கோர்ட்ல. தேர்தல் ஆணையம் முன்பே சொல்றாங்க. இல்ல அவர்களும் தயாரா இல்லங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்க ஒத்துழைப்பு வழங்கினா தானே அவங்க தயாரா. நாங்க என்னங்க தேர்தல் ஆணையத்துக்கு எப்படிங்க நாங்க என்ன ஒத்துழைப்பு வழங்க மாட்டேன்னு ஒரு அரசு சொல்ல முடியும்? ஸ்டாலின் அவர்கள் நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க அச்சப்படுறீங்க. உங்களுக்கு தோல்வி பயம். ஒரு தேர்தல் ஆணையத்தோட பவர் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த தேர்தல் ஆணையமே இருக்கட்டுங்க, மத்திய தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ ஒரு பவர்ஃபுல் இது. அப்படிலாம் வந்து அரசுக்கு வந்து அவங்க பயந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நிச்சயமா இருக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது நம்ம தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையமே திடீரென்று அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தலை நடத்துவதற்கு நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கலன்ட்டாங்க. உங்களுக்கு இந்த தேர்தலை நடத்த விருப்பம் இல்லை. இத திமுக சொல்லல. வந்து நிச்சயமாக தவறான ஒரு குற்றச்சாட்டு. நாங்க விருப்பமெல்லாம் இல்லாமவே இல்ல. நாங்க நிச்சயமா நடத்த என்னைக்கு இருந்தாலும் தேர்தல் நடந்துதான் ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் மக்கள் மனசுல யாருக்கு ஓட்டு போகணுங்கிற தீர்மானத்துல தானே இருப்பாங்க. நாங்க தேர்தலை சந்திக்க தயாரா தான். அதுக்காக 6 மாதம் அப்படின்னு ஒத்தி இன்று போய் நாளை வா மாதிரி
நாளை நிச்சயமாக நாளை இல்லை. பார்க்கலாம், இன்றைக்கு நாளை மிக பார்க்கலாம். தெளிவாக அமைச்சர் சொல்லி இருப்பது புதிய வாக்காளர் பட்டியல் எடுக்க வேண்டியது இருப்பதனால் அதற்கான எப்போது? கால அவகாசம் கேட்டிருக்காங்க. எவ்வளவு கால இன்னைக்கு அவகாசம்? சொல்லியிருக்காங்கல்ல, மிக விரைவில். இல்ல, நீதிபதியே இந்த வார்த்தையை பயன்படுத்த மிக விரைவில் மிக விரைவில்னு சொல்றீங்களே, எப்போன்னு கேட்டா. எப்படி இருந்தாலும் எப்போனா நீங்க இதுக்கப்புறமும் தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் நடத்தி தான் ஆகணும். அந்த இப்ப அந்த இந்த அந்த வாக்காளர் இடத்தை நான் பட்டியல்ல சொல்லட்டுங்களா? வாக்காளர் அது பட்டியல் அதுதான் நம்மளுடைய இரண்டாவது சுற்றுக்கான கேள்வியா இருக்கிறது. எப்போது நடக்கும்? சின்னம் வந்த பிறகு நடக்கும் அப்படின்றதுதான் திமுக தரப்பு வைக்கிற விமர்சனம். நம்ம பேசுவோம், ஒரு தொகுதி நம்ம பேசுவோம். அதுதான் பிரதான கேள்வியே இருக்கிறது. பேசுவோம். சுஜாதா அவர்களிடம், ஒரு உள்ளாட்சி அமைப்பிலேயே இருந்தவர், ஒரு முன்னாள் மேயராக இருந்தவர், நான் முதல்ல இந்த அரசியல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், என்னுடைய கேள்வி தனி அதிகாரிகளுக்கான பதவி நீடிப்பு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்பு என்பது பார்வையாளராக இருந்தவர்களை பங்கேற்பாளர்களாக மாற்றியதுதான் உள்ளாட்சி அமைப்பினுடைய சிறப்பாக இருந்தது. ஆனா இன்றைக்கு தனி அதிகாரிகளுக்கான பதவி நீடிப்பு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்ல, அதை நீங்க முதல்ல எப்படி பார்க்கிறீங்க? அதாவதுங்க, உள்ளாட்சி அமைப்புங்கிறது வந்து மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் இது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அதிகாரிகளுக்கு வந்து தனி அதிகாரம் வழங்குறதுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணுமே தவிர, இது வந்து வெளிப்படையான நிர்வாகம் வந்து செயலற்று போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ளாட்சி அமைப்பு இல்லாதனால தமிழக அரசு இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்க அரசு எப்போ நினச்சாலும் தேர்தலை நடத்தி இருக்கலாம். ஏன்னா இது வந்து வழக்கு வந்து ஒரு காரணமாக அமைய முடியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, மத்திய அரசில் இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய நிதி நிலையெல்லாம் வந்து என்ன திட்டத்துக்காக வருதா வரலையாங்கிறது தெரியல. இப்போ ஒரு வருட காலம் ஆயிடுச்சு, நிதிநிலை அறிக்கை என்ன ஆச்சு, என்ன திட்டத்துக்காக எந்த பணத்தை செயல்படுத்தினாங்க என்னங்கிறது தெரியல. அடுத்து மாநகராட்சியிலேருந்து மக்களால் இருந்து வரி வசூல் பண்ணுற பணம் 100% 25% தான் மக்களுக்கு நம்ம செயல்படுத்துகிறோம். அந்த 25% எதற்காக யூஸ் பண்ணாங்கங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தது என்னன்னா, ஒரு கிராமம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகாரிகள் கையில் போய் செயலற்றது. அந்த அதிகாரிகள் வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து நேர்மையோடு செயல்படுகிறார்கள், ஆனால் ஒரு சில அதிகாரிகள் பாகுபாடு பார்த்து வேலை செய்கிறாங்க. அதனால மக்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யாரை போய் அணுகிறது, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தெரிவிக்கிறாங்க. இதே ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தாங்கன்னா வந்து மக்கள்கிட்ட அந்தந்த குறைகளை எடுத்து சொல்லுவாங்க. சுஜாதா அவர்களிடம் இந்த சிக்கலை மாநில அரசும் எதிர்கொள்ளுது. அவங்களுக்கும் சிறப்பா நிர்வாகம் செயல்பட வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இருக்கு. இப்ப இரண்டு பார்வைகள் இருக்கிறது. ஒரு பார்வையில வழக்கு தான் காரணம்னு சொல்றாங்க, இன்னொரு புறம் நீங்க தான் வழக்கு போட்டீங்க அப்படின்ற ரெண்டு காரணம் இருக்குல்ல. நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? வழக்கு ஒரு காரணமா? இல்ல வழக்கு ஒரு காரணமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு வழக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு வழக்கு போடலையே. ஒரு வந்து மறுசுழற்சி வேணும், ஏன்னா ஒரு குதிரை பேரம் நடக்குங்கிற ஒரு காரணத்துக்காக இதே வந்து முன்னாடி கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சுழற்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் மேயர்னு சொன்னதை மாற்றி கொண்டு வந்ததே அதிமுக ஆட்சி தான். திருப்பி மறுபடியும் இவங்க கொண்டு வர்றாங்கன்னா அது காரணம் என்ன? தோல்வி பயம். அடுத்து இவங்களால வெற்றி பெற முடியாது ஒரே காரணத்துக்காக, காசால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம் ஒரே காரணத்துக்காக தான் இவங்க பண்றாங்க. அவங்க வந்து வழக்கு போட்டது வந்து தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. மறுசுழற்சி வேணும், முறையான தேர்தல் நடக்கணுங்கிறதா அவங்களுடைய எண்ணம். சரி, நம்ம பேசுவோம். திரு ஷேக் தாவூத் அவர்களிடம், இது வழக்கெல்லாம் காரணம் இல்ல, தோல்வி பயம் தான் இருக்கு. ஏன்னா திமுகவினுடைய சாரி அப்படி இருந்தா சகோதரிக்கு ஒரே ஒரு கேள்வி. அம்மா இருக்கும் போதே நாங்கள் வந்து வேட்பாளர் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம், ஆகவே அம்மா ஜெயிச்சு மறுபடியும் முதலமைச்சரா உட்கார்ந்துட்டாங்க. அப்ப திமுக தோல்வி பயம் காரணமா வழக்குக்கா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அதை நாங்க சொல்ல முடியாது. அதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. அவங்களே ஒத்திட்டாங்க. எங்களுக்கு தோல்வி பயம் எப்படி வெச்சீங்க? லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இல்ல லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு தோல்வி பயம் எனக்கு இருக்கலாம் இல்லையா? வேட்புமனு தாக்கல் சொல்றாங்க. அது அப்படிதாங்க பண்ணாங்க. டிஎம்கே அப்படி பண்ணாங்க, திமுக அப்படி பண்ணாங்க. ஏன் நடக்கல? 2004 எப்படி நடந்தது? பேசுவோம். திரு ஷேக் தாவூத், தோல்வி பயம் தான் காரணம். அதாவது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தலை சந்திக்காத இயக்கம் அல்ல அதிமுக. தேர்தலை வந்து இதுவரையும் சந்தித்ததில்லை, இல்லை தேர்தலை பார்த்ததில்லை, இல்லை தேர்தலை பார்த்து பயப்படக்கூடிய அப்படி ஒரு இயக்கமோ, இல்லை வார்டு வாரியாக கிராமம் வாரியாக ஆள் இல்லாத ஒரு இயக்கமோ அல்ல. அதில் முதல்ல நம்ம தெளிவு பண்ணணும். ஏன்னா இதை போட்டு குட்டையை போட்டு மேலே இந்த வாரியாக நம்ம வாட்டு கேஸ் இருக்குது அது இருக்குன்னு குட்டையை குழப்பறதை விட இல்லை கொஞ்சம் அப்போ எல்லா பகுதிகள்லையும் எல்லா தெருக்கள்லையும் வீதி வாரியாக எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. ஆளுங்க உடனே போட முடியும், உடனே வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும், எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் திமுக வந்து தேர்தலை தள்ளி போடுங்கன்னு அவங்க சொல்லலை.
மாடிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேர்தலை நடத்துங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அது வழக்குன்னு போயிடும்போது அது தள்ளி போடுங்கன்னு சொன்னா என்ன, மாடிஃபிகேஷன் கேட்டா என்ன, அப்போ கோர்ட்டு தீர்வு வரணும். சரி, கோர்ட் என்ன பண்றாங்க? இப்ப வார்டு மறுவரை பற்றி அரசு கோர்ட் என்ன பார்வை, பழங்குடிக்கு இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் பார்வை இல்லை. உங்களுடைய அறிவிக்கான தேர்தல் ஆணையம் செய்த அந்த அறிவிப்பு தான் பிரச்சனையாக மாறியது. இப்ப உங்களுக்கு நடத்துறதுல என்ன பிரச்சனை, அதுதானே அவர் கேக்குறாரு. அதுதான் சொல்லியிருக்காங்களா? அது இன்றைய மாண்புமிகு அமைச்சர் வந்து அது தெளிவா சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அதாவது உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு வாங்க, நாங்க புதிய வாக்காளர் வகைகளையும் சேர்த்து அந்த வாக்காளர் பட்டியலையும் பார்க்கணும், துணை வாக்காளர் பட்டியலையும் உருவாக்கணும். எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு காலம் வேண்டி இருக்கு. இது எவ்வளவு காலத்துக்குள்ள முடியுங்கிறது தெரியாததுனால அதான் தெரியாததுனாலதான் 6 மாசத்துக்கு சும்மா இருக்க முடியாது. அதனால அதிகாரிகளே 6 மாசம் இல்ல. முதல் நீடிப்பு நீதிமன்றமே இந்த கேள்வியை கேட்டது, கால அளவே இல்லையான்னு. கால நீடிப்பு கேட்டு கண்டிப்பாக எப்ப நடத்தல, அதுதான் சொல்றது. அதுக்கு தகுந்ததான் நீங்க சொல்லியிருக்க. அதனால அதுவரையும் இப்ப அடுத்த மாசமே நடத்த போறோம்னா கூட அதிகாரிகள் இல்லாம சும்மா விட்டுட்டு நடத்த முடியாது. அப்ப அதனால அதுக்கு செய்ய வேண்டியதை இப்ப செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த 6 மாதம் என்பது அடுத்த மாதம் கூட வரலாம். ஆனா நீங்க பதவி நீடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உடனடியாக தேர்தலை நடத்துவதற்கு நீங்க தயாரா இல்ல. உங்களுக்கு சின்னம் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதாவது இதுதான், அதாவது இது வந்து தவறான ஒரு கணக்கு. நீங்க சொல்றது வந்து எப்படின்னா, அதிமுகவை பொறுத்தவரை நான் முதல்ல உங்களுக்கு அதுல தான் சொன்னேன். ஆரம்பத்துல ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இவர் யாருன்னு தெரியும். நீங்க அதிமுக காரரை நீங்க ஒவ்வொரு தெருவுலையும் போய் கேட்டீங்கன்னா இவர் யாருன்னு கேட்ட சொல்லிடுவாங்க. சின்னம் நீங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் உடனே அவங்களால ஜெயிக்க முடியும். அதுல எந்த இடம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அதிமுக காரர் தான் இவர், நின்று அதிமுக போடலாம்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்ல. அதனால இத வந்து அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு இன்னொரு பெரிய குழப்பம்னா, இவர் எந்த அதிமுகன்ற பெரிய குழப்பமும் வந்து போச்சு. இவர் எந்த அணியை சேர்ந்தவர், இவர் யாருக்கு ஆதரவாளர், அதெல்லாம் விடுங்க. நீங்க எல்லாமே எல்லாமே பலமா இருக்குல்ல, நடத்துவதில் என்னங்க இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது சுஜாதா அவர்கள் சொல்றாங்க, நீங்க அதிகாரிகளை கொண்டு உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பது என்பது மிக சிரமமானது. இதை நீங்களே ஏத்துப்பீங்க, நானே ஏத்துப்பேன், ரொம்ப சிரமமானது. ஆனா ஏன் உங்களுடைய நீங்க உங்களுடைய முகவுரையிலேயே சொல்றீங்க, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் அதிகாரிகளை கொண்டு இல்லாம நடத்தியிருக்காங்கிறத உங்க முகவுரையிலே சொல்றீங்க. இப்போதைக்கு நமக்கு அது அவசியம் இல்ல, செய்ய வேண்டிய அது விமர்சனம் இல்ல, விமர்சனம் நீங்க நினைக்காதீங்க. அது விமர்சனம் இல்ல, அதையே விமர்சிக்கிறீங்க. இல்ல நீங்க ஒரு விஷயத்தை ஆட்சி நடக்கணும்னா அதிகாரிகள் வேணும். அத போய் நீங்க எதை செஞ்சாலும் அதை நீங்க எம்ஜிஆரின் உள்ளாட்சி அமைப்பு தொடர்பான செயல்பாடு விமர்சனத்திற்குரியது இல்ல. அது விமர்சனமாக எடுத்துக்க வேண்டியது இல்ல. அது மக்களுக்கு ஆட்சி அதிகாரிகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரிகளை போட்டு நடத்துறாங்க. அது மாதிரி இந்த முறையும் அதிகாரிகளை வழக்கு மட்டும்தான் தடுக்குது. வழக்கு மட்டும் இல்ல, மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு கால நேரம் தேவை இருக்கு. முடிந்ததுக்கு அப்புறம் அதை செய்வாங்க. அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது, ரெட்டையிலை சின்னம் இருக்கின்ற பொழுது, பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் இருக்கின்ற பொழுது, அதிமுக உள்ளாட்சியில் படுதோல்வி அடைந்து 80% நாங்கள் வெற்றி பெற்றோம். இன்னொரு குறிப்பு, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வார்டுகள்ல சின்னம் ஒரு நகராட்சி சேர்மனுக்கு முதல்ல அதிமுக திமுக நீங்க வழக்கு உங்களுக்கு பயம்ன்றாங்க, திமுக உங்களுக்கு தான் பயம்ன்றாங்க. யாருக்கு பயம்? ஒரு விஷயத்தை முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுவோம். என்னன்னா, சின்னம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறத. அப்போ அதை கிளாரிஃபை பண்ணிட்டா எல்லாத்துக்கும் போயிடலாம். மொத்தம் 1,32,467 போஸ்ட் உள்ளாட்சி அமைப்புகளில். இதில் 1,00,000 போஸ்ட்டுக்கு வந்து சின்னமே கிடையாது. இதுதான் உண்மை. அப்போ சின்னம் இல்லாட்டாலையும் ஜெயிக்க முடியும். இப்போ ஜெயராஜ் சொன்ன உதாரணத்தில் ஒரு தவறு இருக்குது. என்னென்னா, அப்போ வந்து முனிசிபாலிட்டியில் திமுக ஜெயிச்சது 1986 எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது. ஆனால் பஞ்சாயத்து யூனியன் எல்லாத்துலேயும் வந்து அதிமுக தான் ஜெயிக்குது. அது வந்து அந்த காலகட்டத்தில் இந்த நகர்பாலிகா ஆக்ட், கிராம பஞ்சாயத்து ஆக்ட்லாம் வராத காலகட்டம். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தவில்லை என்பதையும் திரு ஷியாம் அவர்கள் நடத்தவில்லை, அதுவும் உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியில் வந்து பக்கத்து மாநிலம் ஒரே ஹைகோர்ட்டு இன்னைய தேதி வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, பல வருஷங்களாக நடத்தல. இப்ப எங்க வந்துட்டோம்னா, உள்ளாட்சி தேர்தல் வேண்டுமா வேண்டாமா, அதுக்குள்ள எப்போது நடக்கும், யார் காரணம்? இல்ல காரணம் யாருக்கு பயம்? இல்ல பயம் வந்து முதல்ல திமுகவுக்கு பயம் இருந்தது, இப்போ அதிமுகவுக்கு பயம் இருக்கு. எப்பவுமே பயம் தான் காரணம், இதுதான் உண்மை. இப்போது அதிமுகவுக்கு பயம். இப்போது அதிமுகவுக்கு பயம். உச்ச நீதிமன்றத்தில் வந்து திமுக போட்ட வழக்குல தேர்தல் ரத்து பண்ணணும்னு தான் பிரேயர்.
நான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றேன். இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து ரொம்ப சாமர்த்தியமா ஜெயராஜ் சொல்றாரு, வழக்கறிஞர். ஆனா உச்ச நீதிமன்றத்தில் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, உள்ளாட்சி தேர்தலில் மின்னணு இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிட கோரிங்கிறது அவரோட பாயிண்ட். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் கிராம பஞ்சாயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஏற்கனவே வந்து மின்னணு வாக்குப்பதிவு தான். அப்போவுமே அது வந்துருச்சு. கிராம பஞ்சாயத்தில் ஏன் பண்ண முடியாதுன்னா, அப்போ வந்து 4 ஓட்டு இருந்துச்சு. 4 ஓட்டுக்கு வந்து நமக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அவைலபிளாக இல்லை. இதுதான் காரணம். அப்போ வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ நான் தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லுது. அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து நீதிமன்றம் கிருபாகரன் ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க கேட்ட ரிலீஃப் வந்து எஸ்டி. ஆனால் அவர் ரிலீஃபை தாண்டி வேற பல காரணங்கள் சொல்லி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லி அதை வந்து தேர்தலை வந்து ரத்து பண்ணாரு. நோட்டிஃபிகேஷனை ரிசைன் பண்ணாரு. திமுக மீதான குற்றச்சாட்டு தவறு இல்ல. இதுல வந்துங்க அவங்க வந்து போன வருஷம் அக்டோபர்ல தேர்தல் நடத்த அவங்க விரும்பல. ஏதாவது ஒன்றுக்கு வாங்க திருஷ்யா. இல்ல, ரெண்டுமே உண்மை. என்ன பிரச்சனைனா, போன வருஷம் அக்டோபர்ல ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்ப தேர்தல் நடத்துறத திமுக விரும்பல. இந்த வருஷம் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லாத காலகட்டத்தில் அதிமுக பிளவுபட்டிருக்கும் போது தேர்தல் நடத்த அதிமுக விரும்பல. இதான் திரு ஜெயராஜ் அவர்கள் நியாயமான கருத்து அவர் சொன்னது. நியாயமான அவர்கள் உயிரோடு இல்ல. நாங்க என்ன கேட்டோம் சார், மாடிஃபிகேஷன் தானே சார் கேட்டோம். ஜெயராஜ், உங்களுடைய கோரிக்கை முதல்ல வார்டு மறுவரிய கேக்குறீங்க. இதெல்லாம் கோர்ட் ஈஸியா செய்ய முடியும். இல்ல, லெவல் பிளேயிங் மட்டும் தான் கிருபாகரன் கொடுத்தாரு. இல்ல, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நாங்க லெவல் பிளேயிங் சொல்றாரு, அப்பீல் போறீங்க. ஆமா, அது எங்களுக்கு உரிமை உண்டு. நாங்க போறோம். திரும்ப கிளாரிஃபிகேஷன் ஒன்னு கொடுத்தே ஆகணும். என்னன்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்ல வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் தான் இருக்கு. திமுக கேட்டது வந்து ஒரு வகையில சரி. லேட்டஸ்ட் சென்சஸ் படிதான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுங்கிறதா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். ஆனால் இந்தியாவில் வந்து என்னன்னா, 1971ல நம்மளோட சட்டமன்ற தேர்தல்களோட 234 தொகுதி, பாராளுமன்ற தேர்தலோட தொகுதி எல்லாத்தையும் 2025 வரைக்கும் சீல் பண்ணிட்டோம். ஒரு பெரிய பாரடைசிக்கல் சிச்சுவேஷன். அதாவது சட்டமன்றத்துக்கு வேற நீதி, பாராளுமன்றத்துக்கு வேற நீதி, உள்ளாட்சி தேர்தலுக்கு வேற நீதி. உள்ளாட்சி தேர்தலில் லேட்டஸ்ட் சென்சஸ். ஆனால் லேட்டஸ்ட் சென்சஸ் படி சட்டமன்றத்தில் தேர்தல் நடத்தினா எத்தனை தொகுதி வரும்? 234 மேலே போகும். 71 ஜனத்தொகையிலேயே இப்போ நம்ம இருக்கோம். பாராளுமன்றத்தில் எவ்வளோ தொகுதி கூட்ட வேண்டியது வரும்? ஆனால் நம்ம கூட்ட முடியாது 2025 வரைக்கும். இப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணா டோட்டலாக வார்டுலேருந்து எல்லாத்தையுமே மாற்றி ஆகணும். இப்ப எங்க கிராமத்துல 12 வார்டு இருந்தா நாளைக்கு 14 வார்டா? திரு ஜெயரா, அதற்கு கால இல்லங்க. இல்ல அதற்கு கால அவகாசம் தேவைப்படாதா? ஒரு அரசுக்கு தேவைப்படாதா? அதை தானே கேட்கறாங்க. இல்ல, மாடிஃபிகேஷன்ஸ் பண்றதுக்கு சார், இப்ப நீங்க எதுவுமே செய்யாத, எந்த கட்சிக்குமே வாய்ப்பு தராத, லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, வேட்பாளர் பட்டியல லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நீதிபதி கிருபாகரன் ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாரு, லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில இவங்க வந்து வேட்புமனு தாக்கல் அறிவிக்கிறாங்க. இது என்ன சார் ஜனநாயகம்? அந்த ஜனநாயகத்தை விடுங்க, அது கோர்ட்டே சொல்லிடுச்சு, தவறுன்னு சொல்லியாச்சு. இல்ல, இப்ப வந்துருவோம், உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்துருவோம். உள்ளாட்சி தேர்தல் தான் நானும் கேக்குறேன். நாங்க போட்ட 2 பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நாங்க மின்னணுவே வேணான்னு நாங்க ஒத்துக்கிட்டோம். இப்ப கேட்டிருக்க மாட்டோம். ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். நோ நோ, நீங்க சொல்றது தப்பானது. ஒரு பெட்டிஷன் சார், மொத்தம் 2 பெட்டிஷன் சார். ஒன்னு டிஎம்கே போட்டது, அந்த பெட்டிஷன் மட்டும் தான் இன்னும் இருக்கு நிலுவையில. இன்னொரு பெட்டிஷன் இருக்கு. நான் அத இப்போ ஜூலை 15 வரைக்கும் வரிசையா வந்திருக்கு. 3 ஹியரிங் வாரத்தை தாண்டி பேசுவோம். ஏன்னா ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பார்வையாளருக்கு இது புரியணும்ன்றதுக்காக என் கேள்வி. உங்களுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கைக்கு அவங்க கால அவகாசம் கேட்கறாங்க. எல்லாவற்றையும் நாங்க மறுவரை செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும்னு ஒரு அரசு கேட்பதுல என்ன தவறு? இல்ல வெளியில வந்து பயம், தோல்வி அப்படின்னு சொல்றது என்ன? அதாவது இவங்க வந்து 3 முறை வந்து கால அவகாசம் கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்துல. 3 முறை வந்து அட்வொகேட் ஜெனரலே சொல்றாரு, நான் அடுத்த மாசம் தேர்தல் நடத்துறோம். இது வந்து நீதிபதியே கேட்கிறாரு. தேர்தல் ஆணைய அதிகாரியை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு, ஓப்பன் கோர்ட்டுக்கு வர வச்சு தேர்தல் ஆணைய அதிகாரியை கேட்கிறாரு, இது எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாசம். அதுக்கப்புறம் தான் 3 மாசம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 மாசம் போய் அதுக்கு பிறகு ஒரு 3 மாசம் போய் இப்போ எத்தனாவது 3வது மாசத்துல சுப்ரீம் கோர்ட் மேட்டர் நீங்க வாபஸ் வாங்குவீங்க. நாங்க நாளைக்கு தேர்தல் நடத்துற சொல்லுங்க சார், நான் வாபஸ் வாங்குறோம். நாங்க வாபஸ் வாங்கினா அவங்க நடத்துவாங்க. அவங்க முதலமைச்சர் அறிவிக்க சொல்லுங்க. தராசு சாமத்தை அறிவிச்சா முதலமைச்சர் சட்டசபையில் அறிவிக்க சொல்லுங்க. வாபஸ் வாங்குறோம் நாங்க. எங்களுக்கு ஸ்டே கிடையாது. மேட்டர் வாஸ் பெண்டிங். ஸ்டே கிடையாது. எங்களுக்கு ஸ்டே கொடுத்துட்டு மேட்டர் நடத்துறாங்களா நீதிமன்றத்துல? சரஸ்வதி அவர்களிடம் திரு ஷியாம் அவர்கள் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அன்றைக்கு வேண்டுமானால், அது அவருடைய பார்வை, திமுகவுக்கு பயம் இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். திரும்ப சொல்றோம் சார். இப்ப அண்ணன் சொன்னதை போல உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க சின்னம் வேணும் அது எதுவுமே கிடையாது. அந்த லோக்கல்ல இருக்கிறவருடைய செல்வாக்கு தான் அவருடைய வெற்றிக்கு.
அண்ணன் சொல்வதை போல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. கொண்டு வந்தீங்கல்ல, எப்படி மாநகராட்சியை கைப்பற்றுவதெல்லாம் உங்களுடைய இலக்கே கிடையாதா? எல்லாமே அதிமுக சொல்றோம். அதெல்லாம் இலக்கு, அதற்கு சின்னம் கிடையாதா? நீங்க இல்ல, என் சொல்றது கேள்விக்கு ஓகேங்க. வந்துருங்க. அதாவது சட்ட 50% சின்ன திருத்தம் வேணுங்க, ஜெயலலிதா 50% அவர்கள் சின்ன இருந்த வேண்டாம். போது அவருடைய கவனம் என்ன இருந்தது? எல்லா மாநகராட்சியையும் நாம் கைப்பற்ற வேண்டும் கண்டிப்பாக. பொதுக்குழுவிலே பேசினார். இப்பொழுதுமே அதான் இருக்கு. அதுக்கு அம்மாவுடைய சின்னம் பணிதான். முக்கியமா இல்லையா? அதாவது உள்ளாட்சி உங்களுக்கு தேர்தலை பொறுத்த சின்னம் இப்ப வரைக்கும் இல்ல, அதுதான் இதற்கு ஏங்க அப்படி? காரணம். அப்போ திரு ஜெயராஜ் அவர்கள் கேட்பார்ல, அவர் தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையரே வந்து சொல்றார், வந்து 3 மாசத்துல முடிச்சிருவோம், ஒரு 2 மாசத்துல முடிப்போம்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரெட்டை இலை நீங்க சின்னம் முடிக்க இருக்கும்போது, விடல. அதாவதுங்க உதயசூரியனும் சரி ரெட்டை இலை சின்னமும் சரி தோத்ததே இல்லையா? சின்னங்களுக்காக வெற்றியே பெற்றிருக்கோமா? அப்படி பார்த்தா நாங்க தோத்துருக்கவே கூடாதுங்க. ரெட்டைலைக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கும் போது அம்மா தோத்துருக்காங்க, கட்சி தோத்துருக்கு, அதே மாதிரி உதயசூரியன் பல தடவை தோத்துருக்கு. சின்னம் மட்டுமே தேர்தல் அல்ல, மக்கள் வந்து வேட்பாளர் இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை சின்னமும் உங்களுக்கு இல்ல, அம்மா அவர்களும் இல்ல, அதுதான் பிரச்சனை. அவங்க இல்லன்னு சொல்லலாம், இது எங்க குடும்ப பிரச்சனை. ஆனா எங்களுக்கு பிரச்சனை வருமா அனைவரும் ஒண்ணா நிப்போம். இப்ப சொல்றேன் ஒண்ணா நிப்போம். எங்க கட்சி எங்க ஆட்சியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நடக்கிறது எங்க குடும்ப சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. நாளைக்கு எங்க கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா, எங்க ஆட்சிக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா ஒண்ணா நிப்போம். நாங்க திமுக உள்ள விட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு ஒரே கேள்வி கேக்குறேன். இப்ப சரி நான் இது மட்டும் கேக்குறேன். ஒரே கேள்விதான். இப்ப அதிமுக ஒன்னா தானே இருக்கு. இப்ப தேர்தல் நடத்தினா அவங்களுக்கு பிரச்சனை. எடப்பாடி அணி ஒரு இது போடுவாங்க, தினகரன் அணி ஒரு வேட்பாளர் லிஸ்ட் போடுவாங்க, இந்த பன்னீர்செல்வம் அணி ஒரு வேட்பாளர் லிஸ்ட் போடுவாங்க, தீபா அணி ஒரு வேட்பாளர் லிஸ்ட் போடுவாங்க. அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க சார். அதிமுக தீபா அணி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அது தீபா அவர்களையும் திமுக பொறுப்படுத்துதா? அப்ப தீபா கழிச்சிருங்க, மைனஸ் கூட பண்ணீங்க. மீதி 3 அணில இருந்து வேட்பாளர் போடுவாங்களா? அப்ப அதானே இப்ப பிரச்சனை. இல்ல திரு ஷேக் தாவூத் ஒரு மூத்த அரசியல் பார்வையாளராக வருத்தத்தோடு சொல்றேன். சட்டமன்றத்தில் திமுக ஒரு குற்றச்சாட்டு, தேர்தலை கண்டு அதிமுக அஞ்சுகிறது அப்படின்றார். உள்ளாட்சி தேர்தலை அறிவிக்க சொல்லுங்கன்னு சவால் விடுறாங்க. ஆனா நீங்க ஒத்தி வச்சுட்டே போறீங்களே, அதை தான் அவங்க சொல்றாங்க. இல்ல அதுதான், அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலையை தளபதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. என்ன தவறான தகவல் சொல்லாதீங்க. நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஒரு பக்கம் இங்கேயும் வந்து இதையும் சொல்றாரு. சொல்லிட்டு வெளியே வந்து என்ன சொல்றாரு, அவங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த வகையில் நியாயம்? திராசு சாம் அவர்கள் சொன்னதை போல வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட வேண்டியதானே. வாபஸ் வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு இப்போ உடனே தேர்தலை வையுங்கன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் கேட்க வேண்டியதானே. ஏன் வாபஸ் வாங்கல? எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கிக்கிற வேண்டியதானே. எந்த பரிசீலனை வேண்டாம். அதிமுகவுக்கு பயம் இருக்குண்டு, அப்ப எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கிட்டு தேர்தல் சட்டமன்றத்துல அந்த உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறாங்க இந்த அரசிடம் இருந்து. ஆனா அவங்களுக்கு கிடைத்த பதில் என்பது கால நீடிப்பு தான். இப்போது தேர்தல் நடக்காது. அது ஏன்னா இவங்க கேட்டிருக்க அந்த வரமுறைகள் மாற்றங்களை எல்லாம் செய்யறதுக்கு கால நீட்டிப்பு வேண்டியது இருக்கு. அதனால அது எப்ப முடியும் இன்னைக்கு அமைச்சரே சொல்றாரு. தேர்தல் ஆணையம் 3 மாதத்துக்குள்ளன்னு ஒரு தேதியை நிர்ணயம் செய்யறாங்க. ஆனா அரசுக்கு தேதியை நீங்க அடுத்த மாசம் கூட வரலாம். இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, அடுத்த மாசம் கூட வரலாம். எப்ப முடியும்ங்கிறது தெரியாது. அப்ப அடுத்த மாசம் கூட வரலாம். அடுத்த மாசம் வரைக்கும் அதிகாரிகள் இல்லாம ஃப்ரீயா வைக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, நீட்டிப்பு பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த மாசம் அல்ல, அதுக்கு அடுத்த மாசம் கூட வந்தா தேர்தல் வந்துடும். இதுல என்ன இருக்கு? இப்போ நீங்க ஒரு லாஜிக்காவே நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க திமுக வழக்கை எல்லாம் வாபஸ் பெற்றால் உடனடியாக அறிவிக்கிறோம்னு சொல்றீங்க. அப்ப மட்டும் எல்லாமே உங்கள்ட்ட ரெடியா இருக்கா, தயாரா இருக்கிறீங்களா? அப்ப அது ஒரு அரசியல் சவால் விடுறீங்க, அவ்வளவுதான். இல்ல தளபதியினுடைய பேச்சு நோக்கத்தை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. நான் என்ன சொல்றேன்னா, எதை நீங்க விரும்புறீங்க, தேர்தல் வேணும்னு நினைச்சா நீங்க ஏன் தேவையில்லாம இந்த வழக்குகளை எல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஓப்பனா சொல்லிட வேண்டியது. சட்டமன்றத்தில் எந்த வழக்கும் கிடையாது, எல்லாத்தையும் நாங்க வாபஸ் வாங்கிட்டு வந்து நீங்க சொல்ல வேண்டியது. தொலைவில் இருக்கிறாங்க. சுஜாதா அவர்கள் சொல்லுங்க சுஜாதா. சிஆர் சரஸ்வதி அவர்கள் சொல்றாங்க குடும்ப சண்டைன்னு சொல்றாங்க. இவங்க குடும்ப சண்டை என்னைக்கு முடிஞ்சு மக்களுடைய பிரச்சனைகளை என்னைக்கு தேய்ப்பாங்க, அதை சொல்லுங்க முத. அடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பயப்பட மாட்டாங்க. அப்படி பயந்துருந்தா அவங்க காசு கொடுத்து ஒவ்வொரு எலெக்ஷன்ல சகோதரி அவர்களே அதெல்லாம் கிடையவே கிடையாது.
நீங்க வந்து இல்லாததெல்லாம் சொல்லாதீங்க. பொய்யான தகவல் எல்லாம் நாங்க தயாரா இல்ல. எங்க அரசு மக்கள் பணியில செஞ்சுட்டு தான் இருக்கோம். மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு சேர்ந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே எங்க அம்மா திட்டங்கள் எதுவுமே நிக்கல. எதை மக்களுக்கு செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். சுஜாதா அவர்களிடம் இல்ல சுஜாதா அவர்கள் நான் தெளிவுபடுத்துறேன். குடும்ப சண்டை காரணமாக தேர்தலை குடும்ப சண்டை இல்ல 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 நான் தெளிவுபடுத்துறேன். அவங்க குடும்ப சண்டை காரணமாக நாங்க தேர்தலை ஒத்தி வைத்தோம்லாம் அவங்க ஒத்துக்கல. அந்த அது எங்க பிரச்சனைன்னு தான் சொல்றாங்க. என் கேள்வி, வழக்கு ஒரு காரணமா இல்லையா? திமுக போட்ட வழக்கு ஒரு காரணமா இல்லையா? அதற்கு பதில் சொல்லுங்க. வழக்கு ஒரு காரணம் இல்லைங்க. வழக்கு காரணமே கிடையாதுங்க. வழக்கு காரணமே கிடையாது. இவங்க நடைபெற்றிருக்கிற அரசுல வந்து சட்டசபையில ஒரு மசோதாவை கொண்டு வந்து திருத்தம் கொண்டு வந்து வழக்கை நிவர்த்தி செய்ய முடியும். இவங்களால நினைச்சா நிவர்த்தி செய்யலாம். இவங்க வந்து வழக்கு ஒரு காரணமே கிடையாது. இவங்க தோல்வி, இவங்க பயம் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னைக்கு பயமே கிடையாது. இவங்க வந்து நினைச்சு இவங்க குடும்ப சண்டைன்னு வாயால ஒத்துக்கிட்டாங்க. அது குடும்ப சண்டையினாலதான் எலெக்ஷன் நிக்குதுங்கறத சொல்லாம சொல்லிட்டாங்க இல்லீங்களாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆரோக்கியமான விவாதமா நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க வந்து தேவையில்ல ஆரோக்கியமான விவாதமா நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுல நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். அவ்வளவுதான். திரு ஷியாம் அவர்களிடம் திரும்ப மீண்டும் மீண்டும் வழக்குக்குள்ளதான் இருக்கு. நீங்க இதை தெளிவுபடுத்துங்க. இல்ல இதுல வழக்கு தெளிவா சுஜாதா அவர்கள் சொல்றாங்க, அரசு நினைத்தால் வழக்கு ஒரு பொருட்டல்ல. இல்ல அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, தனி நீதிபதி தீர்ப்புக்கு எதிராக வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போகுது. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் கியூரிங் த டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கரெக்ட். ஆஃப்டர் கியூரிங் த டிஃபெக்ட்னா திமுக தரப்பு காட்டின டிஃபெக்டை விட அதிகமான டிஃபெக்டை வந்து கிருபாகரன் ஜட்ஜை வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட்ல காட்டியிருக்கிறாரு. அது உதாரணமாக நம்ம ப்ரேயர்னு ஒன்று கேட்போம். ஆனால் ப்ரேயரையும் தாண்டி அவர் இன்னென்ன காரணங்களால் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் பல காரணங்கள் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு நீதிபதிக்கு உரிமை இருக்குது. அந்த டிஃபெக்ட் எல்லாம் கியூர் பண்ண பிறகுதான் தேர்தல் நடத்த முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பெஞ்சோட இன்ட்ரீம் ஆர்டர். ஜெயராஜ் அவர்களும் இதை ஒத்துக்கொள்வார். எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய மேட்டர் தான். சரிங்க. அந்த டிஃபெக்ட் யார் நிவர்த்தி பண்றது? இல்ல அந்த இருங்க நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க பேசுங்க. இந்த டிஃபெக்டை நிவர்த்தி பண்ண வேண்டியது கண்டிப்பாக வந்து மாநில அரசோட கடமை தான். இந்த டிஃபெக்டை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா லேட்டஸ்ட் சென்சஸ் படியான எல்லா மேட்டரையும் எடுக்கணும். திமுக வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது இந்த சென்சஸ் ப்ராப்ளம் அப்ப இல்லை. ஏன்னா லேட்டஸ்ட் சென்சஸ்ங்கிறது தான் பழைய சென்சஸ். இப்போ நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா 2011 புது சென்சஸ் வந்துருச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் படி வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் படி தான் நடத்தணும். அதான் சட்டம், நம்ம சட்டம். அப்போ அப்படி நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தால் நடத்த முடியல. என்ன காரணம்னா, சென்சஸோட எல்லா லிமிட்டேஷன் ஃபிகரும், அதாவது ஒரு வார்டுனா என்ன எல்லை, அந்த வார்டுக்குள்ளே எத்தனை வார்டு உறுப்பினர்கள், இப்படி ஏன்னா நமக்கு 3 tier சிஸ்டம் இல்லைங்களா, பஞ்சாயத்து யூனியன் வார்டுனா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பிரிக்க வேண்டிய லிமிட்டேஷன் ப்ராப்ளத்தில் போய் சிக்கிறோம். அந்த லிமிட்டேஷன் ப்ராப்ளத்தை இவங்க அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடந்த 6 மாசமா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எண்ணற்ற அரசியல் குழப்பங்களில் வந்து தமிழ்நாடு அரசு சிக்கி தவித்தது. இதில் நம்ம வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி சிக்கி தவிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தப்படவில்லை. பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம ஒரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்து 2017 மே மாசம் எலெக்ஷன் நடக்கணும், மே மாசம் நடக்கணுங்கிறது தெரிகிறப்போ அதனுடைய நடைமுறைகளை வந்து கரெக்ட் செஞ்சிருக்கணும். இவங்க முன்னாடி அதையே இந்த அரசு செய்யல. அப்போ இந்த அரசு செய்யாத காரணம் இவங்க தானே காரணம். அந்த 6 மாசம் அந்த மக்கள் சென்சஸ் எல்லாம் சரி பண்ணி இருக்கணும்ல 2017 மே மாசத்தோட. அந்த இடத்தில் திரு ஷியாம் அவர்கள் வைக்கிற வலுவான குற்றச்சாட்டு அது யார் தப்பு செஞ்சாங்க, அந்த அமைச்சர் என்ன பண்ணாரு? மாநில அரசு அந்த இடத்தில் போதுமான கவனத்தை செலுத்தவில்லை என்கிற என்ன பண்ணது, ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணாரு? அந்த கேள்வியை நம்ம விவாதிக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பொறுத்திருக்கும். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். உள்ளாட்சி தேர்தல் அஞ்சுகிறதா அதிமுக என்ற பொருளில் தான் வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கான காரணம் திமுக போட்ட வழக்கா, அதிமுகவின் அச்சமா, நிர்வாக சிக்கலா என்கிற கேள்வியை சமூக வலைதளத்தில் முன்வைத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நேயர்கள் என்ன மாதிரியான பார்வைகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பேசலாம். திரு ஜெயராஜ் அவர்கள்ட்ட
நிர்வாக சிக்கல்லாம் இருக்கு. திரு ஷியாம் அவர்கள் சொல்வது அது ஒரு நீண்ட காலம் செயல்படுத்த வேண்டும். ஆனால் திமுக இப்போது ஒரு அழுத்தம் தருவது அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். இல்ல அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி உட்கட்சியே இல்ல இல்லைன்றீங்களா? இல்ல இல்ல அப்படி இல்ல. உட்கட்சி கட்சி இல்ல இல்லைன்றீங்களா? கட்சி சார் அது எல்லா கட்சியிலும் இருக்கிற பிரச்சனை மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது சார். இந்த பிரச்சனையை அவங்க சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு அவங்க வந்தாதான் நல்லது என்று எல்லோரும் பேசுகிற அளவுக்கு அவர்களின் பிரச்சனை இன்றைக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே கருத்து தேர்தல் நடத்துங்க என்பதுதான். இதில் நாங்கள் இதில் பலனடைய வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் அப்பயே நடத்துங்க தான் நாங்கள் சொன்னோம், இப்பயும் நடத்துங்கன்னு தான் சொல்கிறோம். தயவு செஞ்சு நடத்துங்கன்னு இப்போ கொஞ்சம் வேகமாக அழுத்தம் கொடுக்குறோம், அவ்வளோதான். அது உங்களுக்கு பார்வையாளர் பார்க்குறப்ப என்னவோ அதிமுக பலவீனமாக இருக்கிறதுனால திமுக அந்த மிக வேகமாக தேர்தலில் கொண்டு வரணும்னு நினைக்கல. இங்கே ஆட்சி மாற்றத்தை நடக்கல. நீங்கள் வேகமாக அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் ஒரே மாதிரி தான் அழுத்தம் கொடுக்குறோம். அரசியல் இல்ல ஒரு நிமிஷம் ஒரே மாதிரி தான் நாங்கள் அழுத்தம் இல்ல. இப்போ இவங்க ஒரு அரசு விளக்கம் கொடுக்குது, அமைச்சர் அது சார்ந்த விளக்கத்தை தரார்ல, எங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது, வழக்கும் இருக்கிறது, மறுவரையறை செய்யப்பட வேண்டும்ன்றப்ப நீங்க ஏன் அதை பொறுத்து கொள்ளாமல் இந்த நிர்வாக சிக்கலை புரிந்து கொள்ளாமல் வெளியில் வந்து பொலிட்டிக்கல் இல்ல நிர்வாக சிக்கல் என்பது எங்கே இருக்கிறது? இந்த அரசு செயல்பட்டால் அந்த நிர்வாக சிக்கலை உடனே துறை தெரிய முடியும். இப்போ இந்த அரசு செயல்படாத அரசாக இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு இந்த பிரச்சனையே. நீங்கள் இந்த அரசு வேகமாக நீங்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அர்ச்சனா ராமசுந்தரன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க இங்கேருந்து வெளியில் டெல்லிக்கு போயிட்டாங்க, சிபிஐக்கு போயிட்டாங்க, இல்லை வேறு துறைக்கு போகிறாங்க. அவங்க மேலே மட்டும் இந்த அரசு 9 வழக்கு தொடுத்துச்சு வேகமாக, அடுத்தடுத்து ஒரு அப்பீல். அதே மாதிரி வந்து குழந்தை பராமரிப்புல இல்ல நான் சொல்லிடுறேன், இல்ல திசை திரும்பல. நான் ஏன்னா இந்த அரசாங்கம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இன்னைக்கு வந்து சாலை பணியாளர்கள் வந்து இத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கிற 10,000 குடும்பங்கள் 10 வழக்குகள் போனாங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு அரசு நினைத்தால் நிறுத்தவும் முடியும், ஒரு அரசு நடத்தால் நடத்தவும் முடியும். இந்த அரசு தவறான தகவலை தான் தருகிறது திரும்ப திரும்ப. நிர்வாக சீர்கேடு இருக்கிற காரணம் இல்ல. மறுவரை வாக்காளர் பட்டியல்ல மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீங்க போதுமான கால அவகாசம் கொடுத்திருக்கீங்க. தேர்தல் ஆணையரே சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம், தேர்தல் ஆணையர் கோர்ட்டுக்கு வந்து இது எங்களுக்கு 3 மாத காலம் போதும்னு சொல்றாரு. நான் இன்னொன்று சொல்றேன் உங்களுக்கு, இதே வந்து நீங்க வந்து அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 81ல மதுவிலக்கை கொண்டு வருவோம் நாங்கள் படிப்படியாக அறிக்கை கொடுத்துட்டு மதுவிலக்கை நீதிமன்றம் உயர்த்தணும்னு சொன்னப்ப அதன் மீது 6 வழக்கு போட்டு இப்ப கடை நடத்திட்டு இருக்காங்க. நாங்க 3000 கடையை க்ளோஸ் பண்ணவே இல்லையா? நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மொத்த அம்மாட்ட நான் கேக்குறது 6000 கடை இருந்துச்சு. ஆனா தலைப்பு மாறுவோம். உள்ளாட்சி இல்ல 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 நான் என்ன கேக்குறேன்னா, இது ஒரு வழக்கு தான் காரணம் என்று ஒரு சொல்லுகிறார். மது கடையை பத்தி பேசாதீங்க, மாநகராட்சியை பத்தி உள்ளாட்சியை பத்தி பேசுங்க. இல்ல இல்ல அம்மா இல்ல, நான் உதாரணத்துக்காக சொல்றேன். நான் அதாவது என்ன காரணம்னா, நீங்கள் நேரடியாக இந்த அரசு செய்ய மறுக்கிறது, அவ்வளவுதான் எங்க குற்றச்சாட்டு. நீங்கள் செய்ய மறுக்கிறது நிச்சயமாக இல்லைங்க, நிச்சயமா கிடையாது. மறுக்கணுங்கிற அவசியமோ பயமோ எதுவுமே காரணம் இல்ல. இன்றைக்கு தெளிவாக அமைச்சர் சொல்லியிருப்பதை போல எப்படிதான் நடத்திதான் திரும்ப இந்த 6 மாசம் கழிச்சு அரசு வந்து கேட்க போறது இல்ல. இவங்க டைம் சொல்லிட்டா பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன். டைம் சொல்லியே அவர் என்ன சொல்லிருக்காரு அமைச்சர் இன்னைக்கு தெளிவா, எங்களுக்கு 6 மாதம் தேவைப்படுது, 6 மாதம் உடனே நியமிச்சிருக்கோம். இல்ல இல்ல நீங்க அமைச்சர் அறிக்கை உங்க கையில இருக்கு, நீங்க பாருங்க. 6 மாதம்ன்ற டைம் ஃப்ரேமே கிடையாது. அதாவது 6 மாதம் அதிகாரிகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. இல்ல இல்ல 6 மாதம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லல, 6 மாதம் நீடிக்கப்படுகிறது சொல்றேங்க. நீடிப்புக்கு காரணம் என்ன? அப்ப அதிகாரிகள் பதவி முடியறதுக்குள்ள நீங்க நடந்து தானே ஆகணும். அப்படியே இன்னொரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது எப்படினாலும் நீங்க உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு நாளைக்கு தள்ளி போட முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாருக்குமே ஒரு நிச்சயமா நடத்துவாங்க. இல்லங்க, அதனால தான் இந்த கேள்வியை முன்வைத்தோம். எம்ஜிஆர் பாதையில் எடப்பாடி செல்கிறாரான்ற கேள்வி, தேர்தலையே நடத்தாமல். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவகாசத்தில் என்ன அரசு எல்லாம் எடுக்கணுமோ அந்த லிஸ்ட ஃபுல்லா எடுத்து கண்டிப்பா வேட்பாளர் எல்லா அண்ணன் சொன்னது போல சென்சஸ் ஃபுல்லா எடுத்து நிச்சயமா தேர்தல் நடத்துவோம். இல்ல 2001 to 2006 திரும்ப வந்து ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மா, 96 தோல்விக்கு பிறகு. அப்பொழுது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியிலே இதே போன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகாரிகளை போட்டுக்கிட்டே இருந்து நீண்ட நாள் கழிச்சு தான் தேர்தல் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் நடத்துறோம். இல்லையான்னு கேளுங்க அவரை. பழைய கதை வேண்டாம். 91 எப்படி நடந்ததோ பழைய கதையே வேண்டாம். பழைய கதை இல்ல, ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற பொழுது அம்மாவின் வழியில் செயல்படுகிற அரசு சுஜாதா அவர்களிடம் மாநகராட்சி நிர்வாகத்துல இருந்த இன்றைக்கு அமைச்சர் கொடுத்த விளக்கத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மாநில அரசு நினைத்தால் உடனே இல்ல உள்ளாட்சி அமைப்பு தொடர்பாக தேர்தல் தொடர்பாக அரசு நினைத்தாலும் உடனடியாக தேர்தலை நடத்தலாம். மாநகராட்சி நிர்வாகத்துல இல்ல மாநகராட்சி நிர்வாகத்துல இருந்தங்கிற ஒரு காரணத்தினால அதனுடைய
குறைகளை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு வந்து இப்போ ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா எப்பொழுதும் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு சம்மந்தப்பட்டதெல்லாம் சுகாதாரத்துறையில் இருந்தது. இப்போ எல்லாமே இன்ஜினியர் செக்ஷன் போயிருச்சு. இன்ஜினியர் செக்ஷன் அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா அவங்க வாட்டர் சப்ளை வந்ததுன்னு அதிகாரிகளுக்கு நெருக்கடியை கொடுத்து அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. மாநகராட்சி நிர்வாகம் எதை செய்யணுமோ அதை தான் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் இப்போ மத்திய அரசு வந்து மாநில அரசு ஒரு கைப்பாவை பயன்படுத்தி கொண்டு இப்போ வந்து தேர்தலை நடத்த விடாமல் அவங்களும் செயல்படுறாங்களோ ஒரு இதாக இருக்குது. அதனால தான் அமைச்சராக அதுக்கு உடன்பட்டு இருப்பார் போல தோணுது. ஆனால் தமிழக அரசு நினைத்தால் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம், நடத்த வேண்டும் என்பது 6 மாதங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதிகாரிகள் அதற்கு தனியாக செயல்பட்டு மக்கள் சென்சஸ் அது சுழற்சி முறையெல்லாம் சரி பண்ண முடியும். இது வந்து ஒரு காரணமாகவே எடுத்துக்கவே முடியாது. சிஆர்எஸ் சொல்ற மாதிரி 6 மாதம் தானே டைம் கேட்டிருக்காங்க. 6 மாதம் இது எத்தனை 6 மாதம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இதனால அவதிப்படுறது வந்து மக்கள் தான். மக்களுக்கு எந்தவித தட்டமும் போய் சேரவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் முடியாம அவதிப்படுறாங்க. ஒரு முன்னாள் மேயராக விஷயத்துக்கு கூட அவங்க போய் யார் அணுகுறாங்க தெரியாம தவிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு முன்னாள் மேயராக என்ன பாதிப்பு, என்ன பாதிப்புன்னு சொல்ல முடியுமா? அதாங்க பாதிப்புங்கிறப்ப வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு பிறப்பு இறப்பு சான்றிதழ் கூட வந்து ஒரு சாதனை இப்போ வந்து மக்கள் போய் யாரை அணுகிறது கமிஷனர் போய் எல்லாரும் போய் அணுகிற முடியாது. உங்களுக்கு இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறவங்க ஒரு ஃபெமிலியர் ஃபிகர் தான் போய் கமிஷனர் சாதாரண நடுத்தர மக்கள் போய் அதிகாரிகளை போய் முறையிட முடியுங்களா? இல்லை எல்லா நேரமும் அதிகாரிகளை பார்ப்பாங்களா? இதே ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தால் மக்களோட மக்கள் தொடர்பு இருப்பார். காலையில் ரவுண்ட்ஸ் வராரு, மக்களுக்கு என்ன குறைய தேவை ஒன்றும் இல்லை. சின்ன விஷயம் முதியோர் பென்ஷன் கூட ஒரு வயதான மூதாட்டி கூட போய் வந்து கமிஷனரை போய் பார்க்கணும், எங்கே போய் கேட்கணும்பாங்க. ஒன்றும் இல்லை, சுய உதவி குழுக்களாக நிர்வாகம் செய்யப்பட்ட கட்டட கழிப்பிடம்லாம் இப்போ வந்து சுகாதாரம் அற்று கிடக்குது. போய் பாருங்க, ஒரு பாத்ரூம்ல ஒரு கழிவறையில ஒரு கதவு கிடையாது, டாய்லெட் வசதி எதுவுமே இல்லாம இருக்கு. இதே ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தா அதை டெய்லி பார்த்து பார்வையிட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டு செய்வாங்க. அடுத்து வந்து இதே மழைக்காலம் வந்துருச்சுன்னா தூர்வார பணி இருக்கும், அது கிடையாது. பேசுவோம் திரு ஷியாம் அவர்களிடம். மாநகராட்சிக்குள்ள அவங்க பணியாற்றியதுனால ரொம்ப நுட்பமாக ஒரு சாமானியனின் பிரச்சனையை தொட்டிருக்கிறாங்க. நம்ம அரசியல்ல 6 மாதம் தானே அப்படின்னு நம்ம பேசி விடுகிறோம். ஆனால் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது, அதை மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. திருமதி சுஜாதா அவர்கள் கூறுவது மிகவும் சரி. ஏனென்றால் உள்ளாட்சி ஜனநாயகம் என்பது ஒரு கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி. அதை நம்ம வந்து மறுத்துட்டு பேச முடியாது. உண்மையாகவே எனக்கு வந்து என்னோட வார்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்னோட கவுன்சிலரை தான் போய் பார்ப்பேன். அதுதான் எனக்கு எளிது. எம்எல்ஏ எம்பியை பார்க்கறதுங்கிறது ரொம்ப கடினம். கண்டிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் மாநில அரசு நினைத்தால் நாளையே நடத்தி விடலாம் என்கிற வாதம் தவறு. காரணம் இல்லங்க, ஒரு மாநில அரசுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக இப்படி செயல்படுத்துவது எத்தனை நாட்கள் வேண்டும்? ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் எதை சொல்றீங்க? நேரடியா ஒரு புதை சேறு மாதிரி சிக்கிருச்சுங்க. என்ன காரணம்னா 3 விதமான டைரக்ஷன் வந்து 3 விதமான கோர்ட்ல இப்ப பெண்டிங். நீங்க ஜெயராஜ்கிட்ட கேளுங்க, அதை அவர் ஒத்துக்குவார். 3 டைரக்ஷன் 3 கோர்ட்ல பெண்டிங். இப்ப உதாரணமா நான் மாநில அரசு எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நான் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது நாளைக்கு முடிவு எடுக்கிறதா வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்த வந்து இல்லங்க, இதுல நீங்க சுத்தி திமுக சார்ந்த பிரச்சனை இல்ல நான் திமுக சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் சீர் செய்யாமல் தேர்தலை அறிவித்ததே தவறு. அதுதான் நீதிமன்ற பார்வையா இருந்தது. இல்ல ஆஃப்டர் கியூரிங் டிஃபெக்ட்னு ஒரு ஆர்டர் இருக்குதுங்க. ஆனா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து எந்த ஆர்டரும் தரல. இது போக திமுக வழக்கு மட்டும் காரணம் இல்ல. நமக்கு தெரிஞ்ச நண்பர் பாட நாராயணன் வழக்கு போட்டிருக்காரு. எத்தனையோ பேர் வழக்கு அதுல சிக்கி இருக்குது. எல்லா வழக்குகளையும் ஒன்னா சேர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இதோட சிக்கல் வந்து என்னன்னாங்க, லேட்டஸ்ட் சென்சஸ் படி தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுங்கிற தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணணும். அது வந்து பாசிபிள் கிடையாதுங்கிறதுனால தான் அது எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ வந்து என்ன நிறைவேறாத ஒரு விஷயம் வந்து மாநில அது முடியாது. காரணம் என்னன்னா சென்சஸ் நடத்துறது வந்து மத்திய அரசாங்கம். இந்த கால நீடிப்பு எத்தனை மாதத்துக்கு தொடரும்? அடுத்த 6 மாதத்துக்கு அதிகாரிகளுக்கான இது எப்போ இதுக்கு தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த டிஃபெக்ட் எல்லாம் உச்சநீதிமன்றமே கியூர் பண்ணிட்டு உடனடியாக தேர்தல் நடத்து அப்படிங்கிற டைரக்ஷனை கொடுத்துரும். எப்போனா இப்போ ஜூலை மாதம் இவங்களோட அடுத்த வாய்தா வருது, கடைசி வாய்தா வருது. இந்த ஜூலை மாதம் வந்து இதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விடும். அதற்கு அடுத்த 1 மாதத்திற்குள்ளேயோ அல்லது 1.5 மாதத்துக்குள்ளேயோ தேர்தல் நடந்துருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதாவது உள்ளாட்சி தேர்தல் என்பது இனி அரசாங்கத்தின் கைகள்ல இல்ல, நீதிமன்ற கைகள்ல. காரணம் என்னன்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற பல தாவாக்களை வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல நீதிமன்றம் இருக்கு. சரி, திரு ஷேக் தாவூத் அவர்களிடம், மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகளால் ஆளப்படுவது ரொம்ப பெரிய ஆபத்தானது. சுஜாதா அவர்கள் ரொம்ப நுட்பமா பல பிரச்சனைகளை சொல்றாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய
ஒரு அவசரத்தை அரசு காண்பித்திருக்கிறதா இதுவரை? இல்லை, அதான் இப்போ நீங்கள் நல்லா உங்களுக்கு நான் முதல்ல ஒரு வார்த்தை அதுதான் சொன்னேன். ஒவ்வொரு தெருக்கள்லையும் இருக்கக்கூடியவங்க இவங்க யார், இவங்க என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதையும் தாண்டி இப்போ இந்த சுஜாதா அவர்கள் சொன்னதை போல இந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த வார்டில் இருக்கக்கூடிய பழைய கவுன்சிலர்களை நீங்க போய் அணுகுனா அவங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பாக்குறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இது ஒரு தீர்வா இருக்கு. இல்ல, தீர்வுக்கு நான் சொல்லல. இல்ல, தீர்வுக்கு சொல்லல, இருக்கிற நடைமுறைக்கு சொல்றேன். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக அவங்க போய் பாக்குறாங்க, பேசுறாங்க. அவர்கள் கேக்குறாங்க, ஒரு அதிகாரியை ஒரு முதியோர் வந்து பென்ஷனுக்காக ஒரு அதிகாரி அணுகிற முடியுமா? அது முடியாது. கவுன்சிலரும் ஒரு அதிகாரியும் ஒன்றா? இல்ல, அதனாலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பகுதிகளிலையும் பழைய கவுன்சிலர்கள் தான் பழையபடி அவங்க ஆக்டா இருக்க மாதிரி தான். ஏன்னா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள தான் போய் பாக்குறாங்க. அவங்கள்ட்ட சொன்ன உடனே சரின்னு அவங்க அழைச்சிட்டு போய் அதிகாரிகளை பார்த்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு வந்து அமைச்சர் சொல்லியிருக்க ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. நம்ம சியாம் சொன்னதை அவர் தெளிவா அதுல சொல்லியிருக்காரு. இந்த சட்ட சிக்கலை மாத்துவதற்கும் எங்களுக்கு டைம் வேண்டியது இருக்கு, அதுல மாற்றம் கொண்டு வரணுங்கிறதையும் அவர் அதுல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவருடைய அறிக்கையில அந்த இதுல வந்து அதை சொல்லியிருக்காரு. ஆகவே இது எல்லாமே மேலும் பார்த்தா ஒரு மாசமோ இல்ல 1.5 மாசத்துக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி தமிழக அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுக்கு சரி பண்ணி அதை பண்ணுவாங்க. அதுல பண்ணாம இருக்க முடியாது, பண்றதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. விஜய், ஒரு நிமிஷம். அம்மா வந்து எல்லா ஊர்லயுமே மாசத்துக்கு 2 தடவை அம்மா திட்டம் முகாம் நடத்தப்படுது. அந்த முகாமுக்கு போறவங்களுக்கு ரேஷன் கார்டுல இருந்து முதியோர் பென்ஷன்ல இருந்து அந்த இடத்துல எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்க அரசு சார்பா. இந்த முகாம் வந்து அம்மா அறிவிச்சு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக எதுவுமே நடக்கலன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுடைய அதிகாரம் சார்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க கருணையின் அடிப்படையில செய்யக்கூடியதெல்லாம் அப்படி இல்லைங்க. எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாதுங்கல்ல. கண்டிப்பா கவுன்சிலர்ஸ் வேணும். கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும். திரு ஷாம் சொல்றார் எதுவுமே நடக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது. எதுவுமே நடக்கலடா. பிரதிநிதி யாரு? திரு ஷாம் சொல்றார், நான் கவுன்சிலர் தான், எனக்கு அக்சஸ். வயதானவர்கள் கலெக்டர் ஆபீஸ்க்கோ அங்கே நேரா போக கூடாதுன்னு இந்த மாதிரி முகாம்களை அம்மா நடத்த சொல்லி அந்த முகாம்ல உட்கார்ந்து அந்த ஊர்ல இருக்கவங்க அங்க வந்து அது அல்ல தீர்வு. அப்ப உள்ளாட்சி தேர்தலை வேண்டாமா? அம்மா ஒண்ணுமே நடக்கலன்னு வாதிடுறீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் நான். எதுவுமே நடக்கல. எத்தனை ஊர்ல நடக்குது சொல்லுங்க. எல்லாரும் நாங்க சொல்றோங்க, நீங்க முகாம் போடுறத கூப்பிடுறோம், வந்து பாருங்க. முகாம் நடக்குது இல்லைங்க. இப்ப எத்தனை பேர் எங்க மாவட்ட தலைநகர்ல மட்டும் தான் நடக்குது, ஊர்ல நடக்குது கிடையாது. சென்னையில நடக்குதுங்க. சென்னை நாடறிவிக்க தயார். சென்னையில நடக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடக்கல. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்ல. கிராமத்துல நடக்குது. என்ன கிராமத்துல நடக்குது? சிஆர் சரஸ்வதி அவர்களிடம் உள்ளாட்சி தேர்தல் ஏன் தள்ளி போகிறது என்றால் அம்மா முகாமை அதற்கு பரிகாரமா காண்பிக்கிறார். பரிகாரமே இல்ல மிஸ்டர் விஜய். நான் சொல்றது எதுவுமே நடக்கலங்கறாங்கல்ல. எல்லாரும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கியூல நிக்கறாங்க, எல்லாரும் அலையறாங்கல்ல, அது இல்லன்றதுக்காக சொல்ல வரேன் நான். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த முன்னாள் கவுன்சிலர்ஸ் உதவி பண்றாங்க. இந்த மாதிரி முகாம் நடத்தப்படுது. விஷயமே கிடையாதுங்க. அந்த திட்டம் போய் மக்களை போய் சென்று திமுக ஒத்துக்க மாட்டாங்க. நடந்தாலும் திமுக ஒத்துக்க போறது இல்ல. நாங்க அவங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டியது இல்ல. இல்ல, மக்கள் ஒத்துக்கிட்டோம்ல. இல்ல, மக்கள் ஒத்துக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது. திரு நான் சிஆர் சரஸ்வதி அவர்களிடம் மக்கள் ஒத்துக்கல. மக்கள் ஒத்துக்கிட்டாதான் பரவாயில்லை. திமுக ஒத்துக்கலன்னு சொல்லுங்க, மக்கள் ஒத்துக்கறாங்க. இல்ல, உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், ஏன் தாமதம் காரணம் என்று பேசினால் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பேசினாதான் அதற்கு மேல் நம்ம விவாதத்தை கட்டமைக்க முடியும். நீங்க அம்மா முகாம் இருக்கு, அதிலே தீர்க்கப்படுகிறது என்றால் இந்த விவாதம் எப்படி நடத்த முடியும்? கொண்டு போறீங்கன்னா அரசு ஒண்ணுமே செய்யல, அரசு ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் அப்படி சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன். உள்ளாட்சி பிரதிநிதிகள் கண்டிப்பா வேணும், இல்லன்னு அதிமுக சொல்லவே இல்ல. கண்டிப்பாக வேணும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கும்போது திமுக எங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் எவ்வளவு குற்றம் சொன்னாங்கங்கறது பல விவாத மேடையில பேசிருக்கீங்க. இவங்க கவுன்சிலர்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க கவுன்சிலர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு விவாதிச்சதெல்லாம் நானே வந்து பேசிருக்கேன். இவங்க கவுன்சிலர் போட்டாலும் குற்றம் சொல்லுவாங்க, இவங்க இல்லனாலும் சொல்லுவாங்க. சிஎம் கூப்பிட்டு வச்சு மிரட்டினாங்களா இல்லையா? மிரட்டலையே, சொன்னாங்க மக்களுக்கு பணிபுரியுங்க சொன்னாங்க. ஒரு அரசை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறதுனால உங்க கேள்வி இந்த பிரச்சனை நிர்வாக ஒரு நிர்வாக சிக்கல் இருக்கிறது. ஒரு அரசு அடுத்து என்ன செய்ய போறது? நீங்க பதவி நீடிப்பு வழங்கிட்டீங்க, 6 மாதத்துக்கு பதவி நீடிப்பு வழங்கிட்டீங்க. உள்ளாட்சி தேர்தல் சரி, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வேண்டும், அதை தாண்டி உள்ளாட்சி தேர்தல் வேண்டும்ல, மக்கள் பிரதிநிதிகள் வேண்டும்ல, என்ன செய்ய போறீங்க? பெண்கள் உள்ள வரணுங்க. அதான் எப்ப வருங்க? கண்டிப்பா வரும். சென்சஸ் எடுத்து முடிக்கப்படும். இனிமேல் வந்து நாங்க ஒண்ணு நீடிக்கணும்ங்கற அவசியமோ ஆசையோ எங்களுக்கும் கிடையாது. எங்க ஆளுங்க வந்து 1,00,000 பேர் ஒரு கவுன்சிலரா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. எங்க 50% பெண்கள். ஆனால் அது எப்போது வரும் என்றால் இந்த நிர்வாக சிக்கலை விட்டுடுவோம். அவங்க வைக்கிற நேரடியான அரசியல் குற்றச்சாட்டு என்பது
பிளவுபட்டு இருக்கிறது, பிரிந்திருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் ஒண்ணா ஆன பிறகுதான், நான் இது சின்ன வெப்பா வந்த பாருங்க. பிறகுதான் இது எங்க போய் முடிகிறது அப்படின்னா உங்கள் உட்கட்சி பிரச்சனைக்காக பாதிக்கப்படும் உள்ளாட்சி நேரடி தேர்தலை மக்கள் தள்ளிக்கொண்டே போகிறது. அது நீங்க திமுகவுடைய கண்ணோட்டத்தை வச்சு நீங்க கேள்வி இல்ல, அது கேட்டா திமுக அது பார்வையை தான் திமுகவோட வைக்கிறேன். கண்ணோட்டம் மட்டும் இல்ல இது. திமுக நாங்க வைக்கிறதா வந்து நான் வழக்கு வந்தாச்சு, சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்கு, இங்க ஹை கோர்ட்லயும் இருக்கு. எதிரியும் வழக்கு stay வந்து கிடையாதுங்க. சென்சஸ் எடுக்க சொல்லிருக்காங்க. எதிரியும் stay கிடையாது. சென்சஸ் எடுக்கப்பட்டதுக்கு நீங்க அமைச்சர் சொல்லிருக்காரு. சரி. சென்சஸ் அதான் எடுக்கப்படுது. நீங்க குடும்ப சென்சஸ் எடுக்கப்பட்டு சட்டையினால முடித்தவுடன் இனிமேல் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு மக்கள் தான். அதிமுக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்கள் அரசாங்கம் நிச்சயமா தேர்தல் நடத்தும். திரு ஷியாம் அவர்களிடம் இன்றைக்கு அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்ப கூட பேசுவோம் அப்ப சுஜாதா, அப்ப காத்திருங்க. அப்ப இல்ல அப்ப அந்த குடும்ப சண்டை முடிந்து விடுமா? நீங்க மறுபடியும் இல்ல, அது கேட்டீங்கன்னா அவங்க அப்புறம் உட்கட்சி வேற பிரச்சனை. topic தான் வரணும். அது அவங்க உட்கட்சி அதான், நான் பிரச்சனை. அப்புறம் வேற டாபிக் தான் நான் இல்ல, வரணும். அவங்க அது அவங்க ஆளுங்கட்சியா உட்கட்சி இருக்கறதுனால பிரச்சனை. உட்கட்சி பிரச்சனை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அவங்க எதிர்க்கட்சியா இருந்தா நாங்க எங்க பேச போறோம்? இல்லங்க, அவங்க அது அரசு- பா- என்ன அது பாதிக்குதுல நீங்க என்ன? இல்ல, அவசியம் இல்ல, இல்ல. என்ன சார், பாதிக்குதுல அது? திரு ஜெயராஜ் இல்ல, அவர்கள். உட்கட்சி இல்ல, எப்படி நீங்க இல்ல, சொல்றீங்க? திரு ஜெயராஜ் அவர்கள். அவசியம் இல்ல. என்ன இப்ப இல்லங்க, இல்ல, திரு ஒரு ஜெயராஜ், நிமிஷம். இதே திரு ஜெயராஜ். ஜெயராஜ் என்ன சொன்னாங்க? போன இல்ல, முறை ஜெயராஜ். ஏன் ஒரு பெண் கூட பார்க்காம கனிமொழி என்ன பேசுனாங்க? கவிஞர் இல்லங்க, கனிமொழியா? அது இல்லங்க, சார், இது டாபிக் உட்கட்சி மாற பிரச்சனை. வேண்டாம். ஏன் கண்ணியமா நீங்க உட்கட்சி பேசுங்க. பிரச்சனை. இல்ல, திமுக கண்ணியமா இது பேசுறீங்களா? உட்கட்சி பிரச்சனை இல்ல, நம்ம சொல்ல திரு முடியாது. ஜெயராஜ், திரு திமுக ஜெயராஜ். ரொம்ப கண்ணியமா சார், இது பேசுவாங்களா? நேரடியாக எங்களை நான்- பாதிக்குது. எங்களனா திமுகவை இல்ல, மக்களை பாதிக்குது. அது திரு மக்கள் ஷியாம் சொல்றது அவர்களிடம் நீங்க சொல்ல வேண்டாம். நிறைவாக உங்களிடம் வந்து அமைச்சர் கொடுத்த விளக்கத்தின் மூலமா இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் உள்ளாட்சி தேர்தல் எப்ப வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதற்கு முன்பு உள்ளாட்சி தேர்தலுக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ணவங்க எல்லாம் அடுத்து எப்ப வரும்னு காத்துட்டு இருக்காங்க. பணம் கட்டிட்டு வெயிட் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அமைச்சரினுடைய அறிவிப்பு உங்களுக்கு எந்த நம்பிக்கையை தருகிறது? எப்போது உள்ளாட்சி தேர்தல் வரும்? தமிழ்நாட்டில் தாங்க உள்ளாட்சி தேர்தல் இந்தியாவிலேயே சிறப்பாக நடந்தது. சோ ஐயர் காலத்தில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஐடி கார்டெல்லாம் கொடுத்தாச்சு, வாக்காளர் பட்டியெல்லாம் ஃபோட்டோ ஒட்டி கொடுத்தாச்சு, வாக்குப்பதிவு எந்திரங்களை இன்ட்ரோ பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு புதை சேற்றில் போய் இது சிக்கிருச்சு. இது எப்போ நிவர்த்தி ஆகும் நான் நினைக்கிறேன்னா, ஆஃப்டர் கியூரிங் த டிஃபெக்ட்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் சொல்லுது. டிஃபெக்டை வந்து கியூர் பண்ணுறதுக்கான வழி இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் நினைத்தால் வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆக ஜூலை மாதம் வருகின்ற வாய்தாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடும். நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி அரசுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? அதுதான் பெரிய விவாதமா மாறுது. அரசுக்கு எண்ணம் இல்ல. காரணம் என்னன்னா, அரசு வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அரசியல் குழப்பத்துல இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஆக அரசு அப்படியே விட்டோம் அப்படின்னா அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டாங்க. அரசுக்கு எண்ணம் இல்லைன்றதுதான் இந்த கேள்வியை நம்ம நேயர்களுக்கும் முன்வைத்திருக்கிறோம். கருத்துரையாளர்கள் கருத்தை தாண்டி நேயர்கள் என்ன முடிவை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கு காரணம் என்ன? திமுக போட்ட வழக்கு, அதிமுகவின் அச்சம், நிர்வாக சிக்கல். இந்த கேள்வியை தான் எழுப்பியிருந்தோம். திமுக போட்ட வழக்கு என்று 10 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுகவின் அச்சம் என்று 67 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். நிர்வாக சிக்கல் என்று 23 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கு காரணம் திமுக போட்ட வழக்கு 10 விழுக்காட்டினர், அதிமுகவின் அச்சம் என்று 67 விழுக்காட்டினர், நிர்வாக சிக்கல் என்று 23 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். சரஸ்வதி, நான் எப்பவுமே இந்த ட்விட்டர், இந்த ஃபேஸ்புக், இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த 1 மணி நேரத்துல உட்காந்து ஒரு அரசாங்கத்தை கணிச்சிட முடியாது. அவனுக்கு ஆதரவா அதை நீங்க தான். எடுக்கிறீங்க. இல்ல, ஆதரவா இருந்தாலும் அந்த பதில தான் சொல்லுவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் இல்லைங்க. கடவுள் புண்ணியத்துல அம்மாவுடைய அனுசரில் எங்க ஆட்சி நல்லா நடக்குது. கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவோம். உள்ளாட்சியில மிகப்பெரிய வெற்றியை எங்கள் அம்மாவுடைய இயக்கம் கண்டிப்பா பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அச்சப்பட வேண்டிய எங்க அம்மா எங்களுக்கு எப்பவுமே பயத்தை சொல்லி கொடுத்துட்டு போல, தைரியத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வெற்றி பெற வேண்டும் என்றால் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கண்டிப்பா நடத்துவோம். தேர்தல் நடத்தாம நாங்க என்ன நமக்கு நாமே திட்டமா கொண்டு வந்து நாங்களே ஓட்டு போட்டு நாங்களே ஜெயிச்சிட்டோம் சொல்ல போறோம். நிச்சயமா நடத்துவோம். அதிமுக ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சி அச்சப்படுவதாகத்தான் கருத்துக்கள். இதை நீங்க முழுதா நம்பணும்ன்றது அவசியமும் இல்லை, நம்பாம புறந்தள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். கடந்த முறை பொது தேர்தலில் போதும் இது மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள்லாம் பேசப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்போவுமே அருமை சகோதரி சிஆர் சரஸ்வதி அவர்கள் நீங்கள் சில சேனல்களில் பேசினதை நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை, அந்த சேனல்கள்லையுமே இதை சொன்னோம். நாங்கள் யாருமே கருத்து கணிப்புக்கு ஒத்துக்கொள்றது இல்லை, நாங்கள் கருத்து கணிப்பு நீங்கள் பேசுகிறதாக இருந்தால் போய்கிட்டு இருக்கும் போதே கருத்து கணிப்பெல்லாம் நடத்துவாங்க பேசிக்கிட்டு இருக்கையிலேயே. அது மாதிரி இருந்தால் நாங்கள் அதுக்கு வரலங்க. அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள இல்லை, கருத்து கணிப்புக்கு இல்லை, அது சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி இப்பத்திய சூழல்ல உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்க கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உள்ளாட்சி தேர்தல் வர வேண்டும் என்பதில் அதற்கான செயல்பாடுகள் ஏன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா,
ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிராம பஞ்சாயத்திலையும் கிராமத்திலையும் இருக்கக்கூடியவங்க இன்ன குடும்பம் அதிமுக குடும்பம்ங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சின்னம் முக்கியம் இல்ல. 1 லட்சம் பேருக்கு மேல சின்னம் இல்லாதவங்க தான் ஜெயிக்க போறாங்க. மற்றபடி நீங்க நகராட்சி பேரூராட்சியில தான் உங்களுக்கு அணிகள்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னு கேட்டா நீங்க இந்த என்ன சொல்றது இப்ப நடக்க போற இந்த தேர்தல் இருக்கு பாருங்க. ஒரு அரசியல் பார்வையாளரா கருத்து வைக்கிறீங்க. இருங்க சின்னம் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை, கட்சியும் பிரச்சனையில இருக்கு, அணிகள் பிளவுபட்டு இருக்கிறார்கள். இது எதுவுமே பிரச்சனை இல்ல. இது எல்லாமே திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், இயக்கம் என்று வருகின்ற பொழுது அதிமுக ஒன்றிணைந்து செயல்படும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. மற்றபடி எங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் யாரு முன்னால யாரு பின்னால யாருக்கு என்ன வேணும்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள கருத்து வேற்றுமையை தவிர கட்சி பிளவே அல்ல. அதை நீங்க தெளிவா இருக்கணும். மக்களும் தெளிவா இருக்காங்க. அதிமுக அம்மா வகுத்து தந்த வழியில வந்த அனைத்து அமைச்சர்களும், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், அனைவரும் அதுல தெளிவாக இருக்காங்கிறத உங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைமுறையை பார்த்து நீங்க புரிஞ்சிருக்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கே வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா வாயில கேட்கணும். பாஜக வாக்களிக்கிறது அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்கீங்க. கண்டிப்பா வெளியில உங்களுக்கு வெளியில பார்க்க எங்களுடைய ஜெயராஜ் அவர்கள் எனக்கு இதுல திமுக போட்ட வழக்கு 10 விழுக்காட்டினர், நிர்வாக சிக்கல் அப்படின்னு 23, கிட்டத்தட்ட 33 விழுக்காட்டினர் அதிமுகவுக்கு இல்ல எதிரான கருத்து சொல்லிருக்காங்க. அதுல நீங்க போட்ட வழக்கும் இல்ல. நீங்க 10 நேரடியான கேள்வி. அதுல ஸ்டே கிடையாதுன்றது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. நாங்க போட்ட எந்த வழக்கிலையும் ஸ்டே கிடையாது, எங்க மேல குறை கிடையாது. இன்னொன்று வந்து மக்களை துச்சமாக மதிப்பு, மக்கள் சொல்ற கருத்து கணிப்பை மக்களை துச்சமாக மதிப்பதை போல பேசுவது என்பதெல்லாம் தவறு. ஒரு நிமிஷம், எங்களுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சொல்லு எங்களுக்கு எதிர்ப்பா வந்தா மக்கள் கருத்து நாங்க இன்னைக்கு முயற்சி மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறோம் சொல்லுவேன் நான். நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்கள் சொல்லு எங்க எதிர்கட்சி தலைவர் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்றது இல்ல, பொது தேர்தல் வரும்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தல் வராது. அவங்க கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் திருநெல்வேலியில பேசியிருக்காரு, சேலத்துல பேசியிருக்காரு. என்ன பேசிருக்காரு எடுத்து போடுங்க. இங்கே உள்ளாட்சி தேர்தல் வராது, பொது தேர்தல் தான் வரும், அதை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசுறாரு. பெரிய விவாதம். அப்ப இவங்க சொன்னாங்களே எங்கள் கட்சியில பிளவே இல்லை, எங்கள் கட்சியில ஒன்றுமே இல்லை, இது குடும்ப சண்டை. அப்ப ஓ பன்னீர்செல்வம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அதிமுக வேஸ்ட் அவர் கட்டுறாரு. அவர் அதிமுக தினகரன் அதிமுக இல்லன்னு ஒரு டீம் சொல்லுது. தினகரன் வந்து இவரை நீக்கிறாரு. ஜெயராஜ் வேண்டாம். சரி சரி இல்ல இல்ல பேசுவோம். சரி 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 எப்படி வருவாங்க? வேண்டாம் வேண்டாம். ஷியாம் அவர்கள்தான் ஒரே ஒரு கருத்து கணிப்பை விட்டு விடுவோம். நான் உங்களிடம் இந்த கேள்வியை வைக்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போவதற்கு காரணம் திமுக போட்ட வழக்கு, அதிமுகவின் அச்சம், நிர்வாக சிக்கல். நீங்க எதை சொல்லுவீங்க? நான் வந்து அதிமுகவின் அச்சம் தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஐயா சொன்ன கருத்துல இருந்து மாறுபடுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன வார்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த வார்டுல வந்து யாரோ ஒருத்தர் கவுன்சிலரா அதிமுகவோட அதிகாரப்பூர்வமான கவுன்சிலர் ஒருத்தர் நிக்கிறாருன்னா யார் வேணாலும் ஏத்து நிற்பாங்க. இப்போ உதாரணமா 86 ஜெயராஜ் சொன்ன உதாரணத்துல எம்ஜிஆர் தலைமையில் வந்து இருந்த அதிமுக தோற்றதுக்கு காரணம் நமது கழகம் சார்பாக வந்து எஸ்டிஎஸ் நிறுத்தின வேட்பாளர்கள், ஜெயலலிதா பேரவை சார்பாக சேலங்கண்ணன் எம்பி நிறுத்தின வேட்பாளர்கள். இதுல தான் வந்து ஓட்டு பிரிஞ்சுது. ஆக இந்த மாதிரியான அரசியல் சிக்கல் நிலவும் போது கீழ் லெவல்ல ஓட்டு பிரியும். இப்ப எம்எல்ஏ எம்பினா நம்மளால செலவு பண்ண முடியாதுங்க. நிறைய போட்டி கேண்டிடேட் வரமாட்டாங்க. ஆனா வார்டு உறுப்பினர்னு வைங்க, என்னால செலவு பண்ண முடியும். எனக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா நான் இன்னொரு இடத்துல வாங்க பார்ப்பேன், இல்லைன்னா நான் எதிர்த்து நிற்பேன். ஆக அரசியல் சிக்கல்கள் இருந்தால் மிக ஆபத்தானது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தவே முடியாது. நிறைவாக சுஜாதா அவர்களிடம் புதிதான ஒரு விவாதத்தை துவக்கிவிட வேண்டாம். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வியிலேயே திமுக போட்ட வழக்கு 10 விழுக்காட்டினர், நிர்வாக சிக்கலுக்கு 23 விழுக்காட்டினர். இதை பொருட்படுத்தவே முடியாதுன்னு புறந்தள்ளிட முடியுமா? ஒரு அரசுக்கு நிர்வாக சிக்கல் இருக்குன்றதை நீங்க ஏற்றுக்க மாட்டீங்களா? நிர்வாக சிக்கல் ஏன் இருக்கு? இல்லை கட்டாயம் இருக்குது. அதாவது வெளிப்படையான நிர்வாகம், திட்டங்கள் உண்மையாகவே மக்களை போய் சென்றடையினா உடனடியாக வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அச்சம். இது வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதிநிதிகள் வந்து அந்த வார்டில் செல்வாக்கு இருந்தாலே போதும், அதுக்கு அச்சமே தேவையே கிடையாது. அந்த வார்டில் அவர் வந்து செல்வாக்கு அடிக்கடி அறிமுகமானவராக இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். இது வந்து கட்சி ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே தவிர
மற்றபடி வந்து உள்ளாட்சிக்கு வந்து அச்சங்கிறது தேவையே கிடையாது. அச்சப்பட- அதனால வெளிப்படையான நிர்வாகம், உண்மையான நிர்வாகம், இது வந்து அதிகாரிகளுக்குமே ஒரு சிக்கலான இது. இந்த மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப மன டென்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா எல்லா வேலையும் அவங்க பார்க்க முடியாத சூழ்நிலையில இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில சொல்ல முடியல, அதான் உண்மை. சரி. இதே கேட்டீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதி இருந்துச்சுன்னா மாதம் ஒரு முறை கூட்டம் நடைபெறும். அதுல அதுல உள்ள மக்களுக்கு போய் சென்றடையும், பத்திரிகை வாயிலாக போய் சென்றடையும், என்ன நன்றி. நடக்குதுங்கிறது தெரியும். ஆனா இப்ப மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கு. அச்சப்படாமல் உள்ளாட்சி தேர்தலுக்கு வாருங்கள் என்று அதிமுகவினருக்கு நீங்களும் அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள். அச்சம் இல்லை என்று மறுதரப்பு சொல்லி இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் எப்போது வரும் என்கிற கேள்வி மட்டும் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்போது அப்படின்ற கேள்வி அடுத்த விவாதத்தில் விவாதிப்போம். நம்ம மாற்றம் விவாதிக்கலாம். ஒன்றே மாறாது. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சுஜாதா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.